டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நான் இண்டிகேட் பண்ற டெக்னிக்கல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். அதுக்கு 4 டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்கு. அதை பத்தி பேசிக் ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கன்னா மெம்பர்ஷிப் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த 4th எபிசோட் ஆஃப் கேண்டில்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு கேண்டில்ஸ் ஒவ்வொரு எபிசோடாக பார்த்துட்டு இருக்கோம். இது 4th எபிசோட். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்காதவங்க நம்மளுடைய சேனல் ஹோம் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா கேண்டில்ஸ் அப்படிங்கிறதுக்கே ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ரிவர்சல் கேண்டில்ஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரிவர்சல் கேண்டில்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில், ஒரு பியரிஷ் ரிவர்சல் கேண்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஜென்ரலாகவே ரெகுலராகவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அடிக்கடி ஃபார்ம் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் தி கேண்டில்ஸ் தான் இந்த கேண்டில். ஸோ இதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கல்ஃபிங் கேண்டில்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எங்கல்ஃபிங் கேண்டில்ஸில் 2 டைப் ஆஃப் எங்கல்ஃபிங் கேண்டில்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் எங்கல்ஃபிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புல்லிஷ் எங்கல்ஃபிங் அண்ட் ஆல்சோ பியரிஷ் எங்கல்ஃபிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ல ஒரு சப்போர்ட் கட்டாக வரும்போது, அதாவது ப்ரீவியஸாக நீங்கள் வந்து டெக்னிக்கலாக அதனுடைய சப்போர்ட் லெவல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கலாம். லைக் ஒரு ஸ்விங்லோ, லைக் ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupeesலேருந்து 150 வரைக்கும் போகுது. தென் 150லேருந்து 125 வரைக்கும் இறங்கி வருது. அதுக்கப்புறம் 125லேருந்து 175 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் வந்து 175லேருந்து 150 வரைக்கும் இறங்கி வருது. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லேயே மேலே போயிட்டு 175க்கு இறங்கி வந்ததுக்கப்புறம் அகைன் ஒரு 200க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. 200 போயிட்டு திரும்ப 175க்கு வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி 175லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் நடந்ததுனால அது ஒரு சப்போர்ட்டாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக்ல ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் சப்போர்ட்ஸ் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சப்போர்ட்ஸ்ல திரும்பவும் அந்த ஸ்டாக் வந்து இல்லை ஸ்டாக்கோ இண்டெக்ஸஸோ வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல ரீச் ஆகும்போது நம்மளுக்கு இந்த டைப் ஆஃப் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரிவர்சலை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ப்ராப்பரான ரிவர்சலில் எது என்ட்ரி பாயிண்ட், எது ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு தான் என்ட்ரு ஆகும். ஸோ அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும். நம்மளுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிஸ்க்கை பேஸ் பண்ணி நம்மளுடைய ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம எங்கல்ஃபிங் கேண்டில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற இந்த கேண்டில் ரிவர்சல் கேண்டில். இப்போ ரிவர்சல் அப்படின்னா இது ஒரு புல்லிஷ் கேண்டில். இப்போ ரிவர்சல் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கணும். ஃபால்னுடைய பாட்டம்ல லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இந்த ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேண்டில் மாதிரி இருக்கும் நமக்கு அதனுடைய சைஸ் பார்க்கறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் பாட்டம்ல வீக் இருக்கலாம், இல்லை டாப்ல வீக் இருக்கலாம், எந்த மாதிரி வேணா இருந்துக்கலாம். பட் ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா, அடுத்து வரக்கூடிய கேண்டில் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரீன் கேண்டிலாக இருக்கணும். இந்த கிரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில், இந்த ப்ரீவியஸ் சின்ன ரெட் கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே டிராவல் ஆகிருக்கணும். ஓகேங்களா, கீழே டிராவல் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த பாடி பேஸ்டு க்ளோசிங், அந்த பாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கீழே வந்திருக்கணும். அப்படி நடக்கணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெட் கேண்டிலுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் இது, இந்த ரெட் கேண்டிலுடைய ஹை ப்ரைஸ் இது, இந்த ரெட் கேண்டிலுடைய லோ ப்ரைஸ் இது. அப்போ ப்ரீவியஸ் டே எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த க்ளோஸ் ஆன இடத்துல இருந்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் இந்த ரெட் கேண்டிலுடைய லோவுக்கும் கீழே நடக்கும் பொழுது நம்மளுக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான எங்கல்ஃபிங் கேண்டிலை கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் தான் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ அதனால் அந்த ஒரு கேப் டவுன் வந்துருச்சு அப்படின்னாலே எங்கல்ஃபிங் தான் வரப்போகுது அப்படிங்கிற தாட்டுக்கு நம்ம வரக்கூடாது. அங்கே ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகலாம், இல்லை அங்கிருந்து டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பையிங் நடந்து ஃபைனலாக இந்த ரெட் கேண்டிலுடைய ஹையையும் பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோசிங் வைக்கணும். அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசிங் மேலே போய் வைக்கணும். அந்த கேப், அதாவது இந்த கிரீன் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலுடைய ஹை, அந்த இடத்துல வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்க்குள்ளே வருவோம். அப்போ இது வந்து நம்ம புல்லிஷ் எங்கல்ஃபிங்காக சொல்லுவோம். இதே புல்லிஷ் எங்கல்ஃபிங் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் எங்கல்ஃபிங் ஃபார்மேஷன் நடக்கும்போது, அதாவது இதே டைப் ஆஃப் ஃபார்மேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் ஃபார்ம் ஆன ரெட் கேண்டில் இந்த இடத்துல நம்மளுக்கு க்ளோசிங் வச்சிருக்காங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் நடந்துருச்சு. அப்போ நான் பார்க்குறது என்ன, இந்த ரெட் கேண்டிலுடைய லோவுக்கும் கீழே ஒரு கேப் டவுன் நடந்துச்சு. அட் த சேம் டைம் அந்த கேப் டவுன் நடந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ரெட் கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங் எங்கல்ஃபிங் கேண்டில். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஆகிட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக ட்ரேட் ஆயிருக்காங்க. ட்ரேட் எங்கே ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கேண்டிலுடைய லோவுக்கும் கீழே வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து பையிங் நடந்திருக்கு. இதுவும் எங்கல்ஃபிங் கேண்டில் தான், ஆனால் இது ஒரு வீக் எங்கல்ஃபிங் கேண்டில். இதனால நம்மளுக்கு ஒரு பெரிய அப்பும் வருவான்னு கேட்டிங்கன்னா மேபி வரலாம்,
இல்லை வராமல் கூட போகலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் எங்கல்ஃபிங்கா இல்லை வீக் எங்கல்ஃபிங்கான்னு எப்படி மாறுதுங்கிறத நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அந்த கிரீன் கேண்டலுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் அந்த ப்ரீவியஸ் ரெட் கேண்டலுடைய லோ ப்ரைஸுக்கும் கீழே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து பவர்ஃபுல்லான ஒரு பையிங் நடந்து உங்களுக்கு மேலே போய் அந்த ரெட் கேண்டலுடைய ஹை பிளேஸையும் பிரேக் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் டேல இந்த ஹை பிளேஸில் அக்ரெசிவ் செல்லர்ஸ் இருந்தனால தான் ஃபைனலாக இங்கே வரைக்கும் க்ளோசிங் வச்சிருக்காங்க. அடுத்த நாளும் கேப் டவுன் நடக்குது. அதாவது கேப் டவுன் நடக்கிறதுங்கிறது ஒரு செல்லிங்கான இண்டிகேஷன். அப்போ அந்த கேப் டவுன் நடந்தும் கூட இந்த லோ கட்ட வரும்போது உங்களுக்கு அக்ரெசிவான பையர்ஸ் ப்ரீவியஸ் டே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு செல்லர்ஸ் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அந்த செல்லர்ஸ் இருந்த பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோசிங் வைக்கிறாங்க. ஸோ பையர்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸ் டேனுடைய செல்லர்ஸை வின் பண்ணி மேலே போயிருக்காங்க. அப்போ இது ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் சைன். இது வந்து ஒரு மார்க்கெட்டுடைய ஃபாலில் ஒரு பாட்டமில் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் கிட்ட ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து இது எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டுடைய ஃபால் பாட்டம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஏறிட்டு இருக்கும், ஏறிட்டு இருக்கும். அந்த இன்பிட்வீன்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எங்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அதை பேஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகுங்கிற கன்சிடரேஷன் எடுக்கலாமான்னு கேட்பாங்க. பட் நான் என்னுடைய கண்டிஷன்ஸ் கிளியராக சொல்லிட்டேன். டெக்னிக்கல் ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய கண்டிஷன்ஸ் கிடையாது, ஜெனரல் கண்டிஷன்ஸ் தான். ரிவர்சல் கேண்டில் அப்படின்னா ஒரு ஃபாலினுடைய பாட்டம்ல தான் ஃபார்ம் ஆகணும், இன்பிட்வீன்ல ஃபார்ம் ஆனால் அது கிடையாது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த சார்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக்லேருந்து நல்ல ஒரு ஃபாலில் மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபாலினுடைய பாட்டமில் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெட் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு ஃபைனலாக இந்த இடத்துல வந்து க்ளோசிங் வைக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் மாதிரி நடக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரெட் கேண்டிலுடைய லோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் நடந்த மாதிரி இல்லை. பட் ஈவன் தோ இது எங்கல்ஃபிங் கேண்டில் தான், நான் சொன்ன மாதிரி இது ஒரு வீக் எங்கல்ஃபிங்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ட்ரேட் எடுக்க வேண்டிய பாயிண்ட் அந்த கிரீன் கேண்டிலுடைய ஹை, அந்த கிரீன் கேண்டிலுடைய டாப்ல மேபி வீக் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரீன் கேண்டிலுடைய ஹை பிளேஸை பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அந்த ரெட் கேண்டிலே வந்து உங்களுக்கு அந்த ஹை பிளேஸை பிரேக் பண்ணிருச்சு, ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா அது பிரேக் பண்ணிருச்சு அப்படிங்கிற மீனிங். அப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரீன் கேண்டிலுடைய லோவுக்கும் கீழே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கணும். அப்போ ஏன் அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இந்த கிரீன் கேண்டிலுடைய லோயஸ்ட் பிளேஸ் தான் உங்களுக்கு பையர்ஸ் என்ட்ரு ஆகி இந்த ஒரு பெரிய எங்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ அது உங்களுக்கு ஒரு பையர்ஸுக்கான பாயிண்ட். மேபி மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் மேபி ஸ்டாக் ப்ரைஸ் திரும்பவும் இறங்கி வரலாம். இறங்கி வந்து அந்த பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட்டை திரும்பவும் டச் பண்ணிட்டு கூட மேலே போகலாம். ஓகேங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ அப்படி ஒரு ஸ்டாப் லாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லோ ப்ரைஸுக்கும் அந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டாப் லாஸ் பிளேஸு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் க்ளோசிங் வச்சா மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன மாதிரி மீனிங். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து ஆப்பில் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா மேனுவலாக கொடுக்குறதுனா கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேனுவலாக தான் கொடுப்பேன். ஏன்னா ஆப்பில் கொடுத்து வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் டச் ஆனாலே உங்களுக்கு செல் ஆயிரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோசிங் வைக்கணும். அப்படி வச்சுச்சுன்னா தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன மாதிரி மீனிங். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அப்போ இந்த லெவலுக்கு கீழே இதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். அப்போ இந்த லென்த்தை மெஷர் பண்ணுங்க. அப்போ நம்ம இதில் எந்த லெவலுக்கு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் மேலே இருந்து ஃபால் ஆகும்போது ஒரு ஸ்விங் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கோம். லைக் இந்த மாதிரி மேலே போயிட்டு இந்த இடத்துல இருந்து ஃபாலோ ஆயிருக்கும். அப்போ இதுதான் ஸ்விங் ஹை. அதைத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டார்கெட்டாக எய்ம் பண்ணுறோம். அந்த டார்கெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய டார்கெட். இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த் தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஒருவேளை இதுதான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் நம்ம 90 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாப் லாஸ்னுடைய வேல்யூ 10 rupees. அப்போ நீங்கள் மினிமம் எய்ம் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரேக் அவுட்ல இருந்து 20 rupees வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எய்ம் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அந்த 20 rupees அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்குள்ள இந்த ஸ்விங் ஹைக்குள்ள வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட். ஒருவேளை அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அந்த 20 rupeesக்கும் கீழே இருக்கு அப்படின்னா அந்த ஸ்விங் ஹை டச் பண்ணிட்டு உங்களுக்கு அகைன் ஃபால் ஆகலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம 5 ட்ரேட்ல ப்ராஃபிட்டபிளாகவும் 5 ட்ரேட்ல லாஸாகவும் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நீங்கள் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ட்ரேட்ல 2 மடங்கு ப்ராஃபிட்டும் லாஸ் பண்ணக்கூடிய அந்த 5 ட்ரேட்ல நீங்கள் 1 மடங்கு லாஸும் பண்ணுவீங்க. பட் ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ப்ராஃபிட்டபிளாக இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி கம்பல்சரி ஃபாலோ பண்ணியே ஆகணும். இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில். இப்போ பியரிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு புல்லிஷ் எங்கல்ஃபிங்க்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படி வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங்கை
ஒரு மார்க்கெட்னுடைய ஃபால் பாட்டம்ல நம்ம வந்து ஃபார்ம் பண்ணா ஒரு கரெக்டான ஃபார்மேஷன் சொல்றோமோ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்னுடைய பீக்ல, அதாவது ஸ்டாக் பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பீக்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். இதுதான் கேண்டிலுடைய ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் மீன்ஸ் ஒரு சின்ன சைஸ் கிரீன் கேண்டிலா இருக்கலாம், இல்ல ஒரு மீடியம் சைஸ் கிரீன் கேண்டிலா இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இதனுடைய ஓப்பனிங் பிரைஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய இந்த கிரீன் கேண்டிலுடைய க்ளோசிங் பிரைஸ். இந்த கிரீன் கேண்டிலுக்கு கீழேயும் விக் இருக்கு, மேலேயும் விக் இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் கீழேயும் மேலேயும் விக் கம்பல்சரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இல்லாம கூட இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பாருங்க ஒரு கேப் அப்ல உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெட் கேண்டிலுடைய ஓப்பனிங் பிரைஸ். அதாவது ப்ரீவியஸ் கிரீன் கேண்டிலுடைய க்ளோசிங் பிரைஸையும் கட் பண்ணி மேலே போய் க்ளோசிங் பிரைஸ் மட்டும் கிடையாது, அந்த ஹை பிரைஸையும் பிரேக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஹை பிரைஸையும் பிரேக் பண்ணி கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா மேலே போய் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும். அண்ட் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதன் மேலே லைட்டாக ட்ரேட் ஆகி ஒரு விக் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கீழே ஃபாலோ ஆகி ஃபைனலாக இந்த இடத்துல வந்து க்ளோசிங் வைக்கிறாங்க. அதாவது இந்த கிரீன் கேண்டிலுடைய லோவையும் பிரேக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தோம், அந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்ல அந்த ரெட் கேண்டிலுடைய லோவுக்கு கீழே கேப் டவுன் ஓப்பனிங் நடந்து அந்த ரெட் கேண்டிலுடைய ஹைக்கு மேலே போய் க்ளோசிங் வைக்கணும். இங்கே அப்படி தலைகீழ பார்க்குறோம். அதாவது இந்த கிரீன் கேண்டிலுடைய ஹைக்கும் மேலே கேப் டவுன் ஓப்பனிங் நடந்து அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு மேபி கண்டிப்பாக கேப் டவுன் ஓப்பனிங் நடந்துட்டாலே கேப் டவுன் இல்லை கேப் அப் ஓப்பனிங் நடந்துட்டாலே உங்களுக்கு அது ட்ரேட் ஆன மாதிரி தான் மீனிங். அப்போ அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகி இந்த கிரீன் கேண்டிலுடைய லோவஸ்ட் பிரைஸையும் பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோசிங் வைக்கணும். அப்போ இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிரீன் கேண்டில் ஃபுல்லாக கவர் பண்ணுது அடுத்த ரெட் கேண்டில். அதனால தான் இதுக்கு பேர் எங்கல்ஃபிங் கேண்டில். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் சரி அந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்கில் அந்த ரெட் கேண்டில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா, அதாவது அந்த ரெட் கேண்டிலுடைய லோவுக்கும் கீழே போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து அந்த ரெட் கேண்டிலுடைய ஹைக்கும் மேலே போயிருப்பாங்க. அப்போ அந்த ரெட் கேண்டில் ஃபுல்லாக கவர் ஆகுது. அது எங்கல்ஃபிங்னு சொல்றதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கல்ஃபிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை முழுங்குறது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போகிறோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு எங்கல்ஃபிங் வருது. அது என்ன பண்ணணும், அந்த ஃபிஷ் வந்து அந்த ஃபுட்டை வந்து முழுங்கி எடுக்கும். அதாவது அந்த என்டையர் ஃபுட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அதோட மவுத் ஓப்பன் பண்ணி கவர் பண்ணி உங்களுக்கு முழுங்கி எடுக்கும் இல்லைங்களா. அதே கான்செப்ட் தான் இங்கே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கேண்டிலுடைய லோவும் கவர் ஆயிருக்கு, இந்த கிரீன் கேண்டிலுடைய ஹையும் கவர் ஆகிற மாதிரி ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலுடைய லோவுக்கு கீழே உங்களுக்கு போகும்போது நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிரியேட் ஆகும். இந்த ரெட் கேண்டிலுடைய ஹைக்கும் மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஏன் ஸ்டாப் லாஸை மேலே ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஃபால் ஆக போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ஃபால் ஆகிறத பேஸ் பண்ணி நம்ம டவுன் சைடில் என்ட்ரி எடுக்கிறோம். லைக் நீங்கள் ஸ்டாக்ஸை ஹோல்டு பண்ணி பண்ண முடியாது, ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கும். அதுங்களுக்கு மட்டும் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கும். அந்த கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட்னுடைய ஒரு ஏற்றம், ஓகேங்களா, இந்த மாதிரி ஏற்றத்தினுடைய எண்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அடுத்த நாள் கேப் அப் ஓப்பனிங், தென் அந்த கிரீன் கேண்டிலுடைய லோவையும் வந்து பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி இண்டிகேஷன் ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங்கான ஒரு இண்டிகேஷன். அது நடந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆகும். இங்கேயும் அதே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெஷர் பண்றீங்க, அந்த ஸ்டாப் லாஸ் மெஷர்மெண்ட் எவ்வளவு இருக்கோ அதை விட 2 மடங்கு உங்களுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கணும். ஸோ அப்போ அட் த சேம் டைம் இங்கே நம்ம ஏதாவது வந்து ஒரு டெக்னிக்கல் டார்கெட், அதாவது ஒரு பிரைஸ் ஆக்ஷன் டார்கெட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா எந்த ஸ்விங் லோல இருந்து உங்களுக்கு மார்க்கெட் ஏறி இருக்கு. லைக் இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி ஃபால் ஆயிட்டு வந்து இந்த பாட்டம்ல இருந்து இப்படி ஏறி இருக்கு அப்படின்னா இந்த பாட்டம் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அதை எய்ம் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்விங் லோவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். எப்படி மார்க்கெட் ஏறும்போது ஸ்விங் ஹையை ஃபோக்கஸ் பண்றோமோ இங்கே நம்ம ஒரு ஸ்விங் லோவை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே 2 கேண்டில்ஸ் தான் புல்லிஷ் எங்கல்ஃபிங், பேரிஷ் எங்கல்ஃபிங்க்கு ஒரு கம்பேரிசன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஒரு மார்க்கெட்னுடைய ஒரு ஃபால்ல பாட்டம்ல இந்த மாதிரி 2 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும். கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த கிரீன் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகும். அந்த என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா நம்ம எய்ம் பண்ண வேண்டியது இந்த லென்த்தை நம்ம ஒரு ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த கிரீன் கேண்டிலுடைய லோவுக்கும் கீழே, எக்ஸாக்ட் லோ கிடையாது, லோவுக்கும் கீழே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்றோம். அப்போ இது உங்களுடைய ஒரு 10 rupees அப்படிங்கிற லெவலில் உங்களுக்கு லென்த் வருது அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் மினிமம் 20 rupeesக்கு அதை எய்ம் பண்ணணும். அது உங்களுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ஒரு அப் மூமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் கேண்டில், சின்ன கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அடுத்து அதை எங்கல்ஃப் பண்ற மாதிரி ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த ரெட் கேண்டிலுடைய ஹைக்கும் மேல நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கும். தென் அந்த ரெட் கேண்டிலுடைய லோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான இண்டிகேஷனை கொடுக்கும். இது பேரிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில். ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக மட்டும் நான் இந்த இமேஜ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் நான் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை எப்படி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பார்க்க வேண்டிய இடமும் எங்கே பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி இது ஒரு டெக்னிக்கல் கண்டென்ட் மட்டும் தான். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.